ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம மழை. நான் குடம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி இது ரெக்கார்ட் பண்ணணும்னு மனசில் நினச்சிட்டேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மழையிலே வந்துட்டேன். என்கிட்ட ஷேடோ டைம் லைன் பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க டைம் லைன் அப்படிங்கிறது. டைம் லைன்னா என்ன? நம்மளோட முன்னாடி இருக்கிற ஒரு பாதை, இல்லைன்னா நம்மளோட லைஃப்பில் நமக்கு முன்னாடி இருக்கிற டைமு, இல்லை நமக்கு பேக்கில் இருக்கிற டைம், நம்மளோட அந்த டைமில் நம்ம லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிறத காட்டுறது தான் டைம் லைன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம ஃப்ரீ வில் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃப்ரீ வில்லை லிங்க் பண்ணி எனக்கு இதில் பேச முடியும். எப்படி அப்படின்னு சொன்னால், அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இருக்குது. நம்மளோட பர்த், நம்மளோட பிறக்கிறது, அது நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. டெத் அப்படிங்கிறது எண்டிங் பாயிண்ட்டு. ஸோ அந்த டெத்துக்கும் பர்த்துக்கும் இடையில ஒரு லைன் எப்படி வரைச்சு, இந்த லைன் வழியாக போனால் இங்கே டெத்தில் போய் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் லைன் ஒரு சோலுக்கு இருக்கும். அது அதோட ட்ரூ டைம் லைன். ஸோ ஒவ்வொரு சோலுமே தனக்குரிதான ஒரு உண்மையான ஒரு ஃபார்மில் வாழ்ந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை தான் நம்ம டைம் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அது ட்ரூ டைம் லைன். இங்கே ஷேடோ டைம் லைன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன ஷேடோ டைம் லைன் அப்படின்னு கேட்டால், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சோல் தனக்குள்ளே நிறைய விஷயங்கள், இன்செக்யூரிட்டிஸ், ட்ராமாஸ், ஈகோ, பல விஷயங்களை அதுக்குள்ளே அடிஞ்சிரும் இல்லையா? பாஸ்ட் கர்மாஸ், பாஸ்ட் லைஃப் கர்மாஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடிஞ்சு சோல் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பயத்திலே வாழ ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்கு நம்ம ஷேடோ சைடுன்னு சொல்லுவோம். நம்மளோட ஷேடோ சைடு அப்படின்னு சொல்கிறது என்னது? ஆக்சுவலி நம்மளோட ஒரு உண்மையான விஷயத்தோட நிழல். கரெக்டான ஷேடோனா என்ன? நிழல் தானே. ஸோ நிழல் டைம் லைன், ஒரிஜினல் டைம் லைன் இல்லாமல் ஒரு நிழல் டைம் லைனை நம்மளே க்ரியேட் பண்ணிவிடுவோம். நீங்கள் இப்போ கூகுள் மேப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரே இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய வழி காட்டும். ஒன்று ரொம்ப லாங்காக இருக்கும், இன்னொன்று ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும், இன்னொன்று ஷார்ட்கட்டாக இருக்கும். ஆனால் சிலப்போ ஸ்பேஸ் அதிகமாக இருக்காது, அந்த இடத்துல பெரிய வண்டி போக முடியாது, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஒரே இடத்துக்கு நீங்கள் பல விதமாக போய் சேரலாம், பல ரூட்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த டைம் லைனை பார்க்கணும். ஸோ வாட் இஸ் த டைம் லைன் அப்படின்னு கேட்டால், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற சாய்ஸஸ்னால உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு படியாக முன்ன போகிறது தான் டைம் லைன். ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த இடத்துல இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, that would be because of your choices and your ஷேடோ சைட். அதாவது உங்கள் ஃபியர்னால நீங்கள் ஒரு சாய்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ உங்கள் டைம் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒவ்வொரு டெசிஷனும் எடுக்க உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமா நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் நடந்து கடைசியில் நம்ம மரணம் வரைக்கும் போய் சேர்றோம். ஸோ அங்கெல்லாம் கரெக்டான டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னா, கரெக்டாக நம்ம சோல் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து கரெக்டான அந்த மரணத்தை நோக்கி போகும். ஆனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நார்மலி நான் இப்போ சொன்ன மாதிரி நம்மளோட நிறைய ஷேடோ விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம தப்பான டிசிஷன்ஸை நிறைய வாட்டி எடுத்துருவோம். அப்படிதான் நமக்கு ஷேடோ லைன் கிரியேட் ஆகுது. அதாவது அந்த கரெக்டான கூகுள் மேப்ல காட்டுற அந்த கரெக்டான பாத் எதுன்னு நமக்கு தெரியல. ஸோ 4-5 பாத்தை காட்டுது, சரி எதை எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு சரி இதை எடுத்துப்போமா அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஃபியர் பேஸ்டாக நிறைய விஷயங்கள் எடுப்போம். ஈகோனால ஒரு டிசிஷன் எடுப்போம். ஒரு விஷயம் நடக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னா, அந்த இடத்துல ஈகோ இல்லாமல் டிசைட் பண்ணால் அங்கே வேற ஒரு மாதிரி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம். இப்போ ஒரு வேலையே வச்சுக்கோங்களேன், உங்கள் பாஸ் உங்களை பயங்கரமாக திட்டாங்க அப்படின்னா நம்ம ஈகோ அங்கே ஹர்ட் ஆகிடுது. உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், எனக்கு இப்போவே ரிசைன் பண்ணணும் அப்படின்னு ரிசைன் பண்ணிடுறோம். ஸோ அங்கே மேபி அந்த இடத்துல ரெசிக்னேஷனுங்கிறது கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்காது. அங்கே அதுதான் கரெக்டான டெசிஷன் நம்ம நினச்சி எடுத்துக்கிறோம். அங்கே ரெசிக்னேஷனுங்கிற பிரச்சனை கிடையாது. அந்த ரெசிக்னேஷன் எதனால எடுத்தோம் அப்படிங்கிறது, ஃபியர் பேஸ்டாக எடுத்திருக்கோம், ஈகோ பேஸ்டாக எடுத்திருக்கோம் அப்படின்னா டெஃபினெட்லி அங்கே அந்த டைம் லைன் மாறிடுச்சு. ஸோ நம்மளோட லைஃப்பில் இந்த ஜாபில் செக்யூராக போயிட்டு இருந்த லைஃப் டக்குன்னு மாறி போயிடுச்சு, நமக்கு இன்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் வரலாம். இதே சமயம் அந்த இடத்துல ஈகோவால் ஒரு டிசிஷன் எடுக்காமல் நம்ம ஒழுங்காக திங்க் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா we won't be in trouble இல்லையா? திஸ் இஸ் ஹவ் நம்மளோட ஒவ்வொரு ஷேடோ விஷயங்களும், அது பயமாக இருக்கலாம், நம்ம ட்ராமாஸாக இருக்கலாம். ஒரு பர்சன் நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சனை அக்செப்ட் பண்ணுமாங்கிறது கூட நம்மளோட முன்னாடி இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். நல்ல ஒரு பர்சனை ஒரு வேளை நம்ம அக்செப்ட் பண்ணாமல் போயிடலாம், ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஃபியர்ஸ்னால இல்லையா? ஸோ அப்போ அந்த வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல பர்சன் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் நம்ம நிறைய டெசிஷன்ஸ்
நமக்குள்ள இருக்கிற பயத்தினாலையும் ஷேடோ சைட்னாலையும் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேறொரு டைம் லைன் கிரியேட் ஆகும். அந்த சோலுக்கான தனதான டைம் லைன்ல போகாம தப்பான டைம் லைன்ல போய் நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து வேற மாதிரி ஆக்கிடுவோம். அதனால தான் நமக்கு லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும், பெயின்லே இருப்போம். இந்த டைம் லைன் வந்து சரி ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஹீல் ஆகணும். நம்ம ஹீல் ஆகிற வரைக்குமே நமக்கு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். பர்டிகுலர்லி நம்மலாம் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் வரும்போது இந்த டைம் லைனை நம்ம ஆட்டோமேட்டிக்கலி கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஒவ்வொரு ஃபியரையும் கிளியர் பண்ணி, நம்மளோட ஒவ்வொரு ட்ராமாஸையும் கிளியர் பண்ணி, ஈகோவை கிளியர் பண்ணி, நம்ம பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகளை கிளியர் பண்ணி, கர்மாஸை கிளியர் பண்ணி வரும்போது ஸ்லோலி கரெக்டான டைம் லைனுக்கு அலைன் ஆகி நம்ம ஒரிஜினல் டைம் லைனை சூஸ் பண்ணி கரெக்டாக அந்த சோல் போக வேண்டிய அந்த பாத்தில் போயிடுவோம். நார்மலி மனுஷங்க எல்லாருக்குமே இந்த ஷேடோ டைம் லைன் இருக்கும். ஏன்னா ஃபியர் பேஸ்டாக தான் நிறைய டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அண்ட் ஹீல் ஆகாத வரைக்கும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஈகோ அதிகமாக இருக்க ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈகோ பேஸ்டான சிச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஃபியர் ரொம்ப அதிகம். மற்றவங்க முன்னாடி நான் வந்து குறைஞ்ச ஒரு பர்சன், இல்லைனா போதுமான ஒரு பர்சன் கிடையாது, ஐம் நாட் குட் இனஃப் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குன்னா உங்கள் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே அதையே சேர்ந்து வரும். அப்போ உங்களுக்கு பெயின் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் நிறைய இடத்துல கவனிச்சிருப்பீங்க, சில பேர் சொல்லுவாங்க என் லைஃப்பில் எப்போதுமே இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஃபியரை தான் அது காட்டுது, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னங்கிறது தான் காட்டுது. அங்கே வந்து எதனால் எனக்கு இது திருப்பி வருது அப்படின்னு பார்த்து அதை கிளியர் பண்ணாத வரைக்கும் நம்ம அந்த ஷேடோ லைனில் போயிட்டே இருப்போம். இந்த ஷேடோ லைனை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணலை அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், இன்னும் அதிகமாக புதுசாக ஷேடோஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த நான் இப்போ சொன்ன மாதிரி என் லைஃப்னா இப்படி தான் இருக்கும், என் லைஃப்பில் எல்லாமே தப்பாக தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்குள்ளே வந்துடும். ஸோ அதுவும் இன்னொரு ஷேடோ இல்லையா, ஷேடோ சைடு இல்லையா. ஸோ ஐ திங்க் எனக்கு ஷேடோ டைம் லைன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஸோ இன் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி நம்ம எல்லாம் பண்ணுறது இந்த ஷேடோ டைம் லைனை கிளியர் பண்ணி we are choosing the right path and slowly we come into the right direction. ஓகே டியர்ஸ், நான் சொல்ல வந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மழைனால நான் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு என் மனசில் வந்தது பேசிட்டேன், திங்க் பண்ணலாம் முடியல. ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், இல்லை ஷார்ட்ஸாக போடுறேன். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.